சங்கீதம் 37 23வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிக்கணும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம். அப்போ நல்ல மனுஷன் கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய திருச்சபை, கர்த்தருடைய வசனத்தில் அவன் உறுதிப்பட்டிருப்பான். கர்த்தர் அவனை மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நீதிமான் துன்மார்க்கன் ரெண்டுமே கலந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 28வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கிறேன். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னத்தை விரும்புகிறார்? நியாயத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், வானத்திலிருந்து பொந்து விழுகிற ஒரு தேவதூதனாக இருக்கட்டும், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மகா பெரிய ஆசாரியனாகிய யோசுவா ஏதோ ஒரு வஸ்திரத்தில் அழுக்கு இருந்தது நிமித்தம் மகா பலிபீடத்தில் பலி செலுத்துகிற தேவ பிள்ளை, அவன் தேவனுடைய கொள்ளியினால் அக்கினியினால் அதாவது புடமிடப்பட்டு வைத்திருந்தது நிமித்தம் ஆண்டவருடைய நீதிமானான் எண்ணப்பட்டான். அவனுடைய அழுக்கை முன் உதாரணமாய் காட்டி சத்துரு அவனை விழ வைத்தது. ஆனால் கர்த்தராகிய தெய்வமோ அவனை பாதுகாத்தார். தேவதூதனுக்கு கட்டளையிட்டார், போய் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை உறிஞ்சி தள்ளிவிட்டு புதிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடு என்று சொல்லிவிட்டார். அதான் நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். யாவர் மேலும், எந்த மனுஷன் மேலும், எந்த ஊழியக்காரன் மேலும், எந்த தீர்க்கதரிசியின் மேலும், எந்த அப்போஸ்தலன் மேலும் நியாயத்தை விரும்புகிறார். ஆமென்.